ஓகே, டிசம்பர் 18 தானே? டிசம்பர் 18ல 8வது நியூஸ் சரியா? 8ஆ 9ஆ? ஓகே, 9வது நியூஸ் சரியா? டிசம்பர் 18ல 9வது நியூஸ். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், மகாகவி பாரதியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து எப்ப பிறந்தாரு? புரிஞ்சுச்சா? மகாகவி பாரதியார் எப்ப பிறந்தாரு? ஐ மீன் டேட். 13 இல்ல. ரஜினிகாந்த் எப்ப பிறந்தாரு? ம். அவருக்கு ஒரு நாள் முன்னாடி சரியா? 11ஆம் தேதி வந்து மகாகவி வந்து பிறந்திருப்பார் சரியா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன், நான் வந்து இந்த மகாகவி பாரதியார் வந்து டிசம்பர் வந்து 11 பிறந்திருப்பாரா, அவரை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வருஷம் வருஷம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஐ மீன் ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து நடத்துவாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க, பாரதிய பாஷா உற்சவ் அப்படின்றது அந்த ஃபெஸ்டிவல். இந்த வருஷமும் அதே ஃபெஸ்டிவல் வந்து நடத்துறாங்க. இது யார் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்றான்றது முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நியூ டெல்லியில வச்சு வந்து பண்ணியிருப்பாங்க. இது எந்த தீம் கீழே வந்து பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, மெனி லாங்குவேஜஸ் ஒன் எமோஷன் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் தான் சரியா? இந்த அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் பார்த்தீங்களா, ஐ மீன் இந்த ஈவெண்ட் நடக்கும் பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட்ல கேக்குதா? மியூட்ல இருக்கு. கேட்டுச்சா? ஓகே. அதாவது இந்த ஈவெண்ட்ல வச்சு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல இந்த படத்துல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு புக் ஸ்டால் மாதிரி இருக்கா. லைக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு 3 ஊர், ஜார்க்கண்ட் ஒன்னு, ஒடிசா ஒன்னு, குஜராத் ஒன்னு சரியா? இந்த 3 ஊர்ல இருக்க ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருக்க இந்த டிக்ஷனரி, அதே மாதிரி ஸ்டோரி புக்கு, அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இதுல வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஈவெண்ட்ல. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து நம்மளே படிச்சிருப்போம், அதிவானி அப்படின்ற ஒரு ஆப். ஆக்சுவலா வந்து இது ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப். எப்படி சொல்லணும்னா வந்து அந்த ட்ரைபிள் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும்ல, இந்த சண்டாலி, இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து எப்படி சொல்றது, இந்த சண்டாலில வந்து நான் வந்து பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ வந்து மாத்தி வந்து கொடுத்துரும். அதை பண்றதுதான் வந்து அதிவானி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஆப்ல ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் சரியா? இதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த அறிவாணி வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து மூணாவது விஷயம், இந்த ரெண்டாவது விஷயத்துல வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இப்ப அந்த அடிவாணி இருக்கு பாத்தீங்களா, ஓகே டிரான்ஸ்லேட் பண்றா சொல்லிட்டேன், எத்தனை லாங்குவேஜ் இப்போதைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா வந்து ஒரு 5 ட்ரைபிள் லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு ஃபேஸ் ஒன்ல வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். இது போக போக வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப்ல எல்லா லாங்குவேஜையும் வந்து நாங்க வந்து கவர் பண்ணிடுவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து மூணாவது என்ன சொல்லியிருப்பானா வந்து, நம்ம வந்தே மாதரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வந்தே மாதரத்தை வந்து 22 லாங்குவேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடியிருப்பாங்க சரியா? 3 விஷயத்த வந்து இந்த பாரதிய பாஷா உற்சவ்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஆர்கனைஸ் பண்றது முக்கியம், யாருன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தீம் கீழ வந்து பண்றாங்க அப்படின்றது முக்கியம். ஓகே தானே? அடுத்த போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து இந்த விஷயமும் ஆல்ரெடி பார்த்தது தான் சரியா? அதாவது இஸ்ரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்த பர்பா அடுத்த 2026 மார்ச்சுக்குள்ள, நல்லா பார்த்துக்கோங்க, மார்ச்சுக்குள்ள வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து 7 மிஷினை வந்து லான்ச் பண்ண போறோம். அது என்னென்ன லான்ச் பண்ண போறோம் அப்படின்றது தான் நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து, அவனோட பேர் பார்த்துக்கோங்க, யூஎஸ்எஸ் வந்து ஒரு கம்பெனி ஒருத்தன் இருப்பான், ஸ்பேஸ் கம்பெனி. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்றது தான் அவனோட பேர். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது இந்தியா இருக்கு பாத்தீங்களா, இந்தியால வந்து இந்த ராக்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியால இருக்க ஹெவியஸ்ட் ராக்கெட் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த LVM-3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜியோசின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், MK3 அப்படின்றது அதோட பேரு. மொத்தம் வந்து 7 மிஷின் சொன்னீங்கன்னா, அந்த 7 மிஷின்ல 2 மிஷின் வந்து இந்த ராக்கெட் வழியா தான் பண்ண போறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சேட்டலைட்டோ ஒரு ஏர்கிராஃப்டையோ வந்து விண்ணுக்கு கொண்டு போகணும்னா வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ராக்கெட் வந்து தேவைப்படும். இப்ப என்ன பண்றாங்க, 7 மிஷின் வந்து பண்றாங்களா, இந்த 7 மிஷினுக்கு வந்து ராக்கெட் வந்து தேவைப்படுமா? இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 2 மிஷினுக்கு வந்து நாங்க வந்து இந்தியாவிலே இருக்க ஹெவியஸ்ட் ராக்கெட்டான இந்த LVM-3 தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த 7 மிஷின் ஒன்னு என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து, யூஎஸ்எஸ் என்ற ஒரு கம்பெனி வந்து இருப்பான், ஸ்பேஸ் கம்பெனி. அவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்றது அவனோட பேர். ஓகேவா?
அவன் என்ன பண்ணிருப்பானா வந்து அவனோட ஒரு சேட்டலைட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சேட்டலைட்டை நாங்க வந்து எங்களோட ராக்கெட் வழியா வந்து விண்ணுக்கு வந்து கொண்டு போறோம், இதுதான் முதல் மிஷின் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த சேட்டலைட்டோட பேர் முக்கியம், ப்ளூ பேர்ட் 6 அப்படின்றது தான் அந்த சேட்டலைட்டோட பேர். ஓகேவா, இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன வந்து நம்ம இந்த கங்கன்யான் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது இந்த கங்கன்யான் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து இந்தியால நல்லா பார்த்துக்காங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷின் வந்து இந்த கங்கன்யான் மிஷின். அது என்னடா ஹியூமன் ஸ்பேஸ் மிஷின் கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஹியூமன்ஸ் வந்து விண்ணுக்கு வந்து கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹியூமன் ஸ்பேஸ் மிஷின் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து இந்தியாவோட ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து கொண்டு போறாங்கன்னா இந்த மிஷின் வழியா 2027 வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போறாங்க. ஓகே, எடுத்தோன்னே கொண்டு போயிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க அன்க்ரூ, அதாவது எம்டியான ஒரு ராக்கெட் அனுப்பி வந்து செக் பண்ணுவாங்க, கரெக்டா தான் போயிட்டு வருதா, நம்பி வந்து ஹியூமன்ஸ் வந்து ஏத்தலாமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை மிஷின் வழியா வந்து செக் பண்ணுவாங்கன்னா வந்து 2 மிஷின் வழியா வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செக் வந்து எப்ப நடக்கும் வந்து 2025 டிசம்பர் மாசம் வந்து நடக்கும். சரியா, அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஒரு ரோபோட், நல்லா பார்த்துக்காங்க, ஒரு ஹியூமன் ரோபோட் மாதிரி. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வியோமித்ரா அப்படின்றது அது அந்த ஹியூமன் ரோபோட்டோட பேரு. அதை வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து உட்காருவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலா வந்து அந்த ரோபோட்டை வச்சு அனுப்பி வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 2025 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து 2025 வந்து இது பண்ணிட்டானா ரெண்டாவது டெஸ்ட் வந்து எப்போ பண்ணுவானா வந்து 2026 இதே மாதிரி வந்து அன்ட்ரூ மிஷின் வந்து நாங்க வந்து பண்ணுவோம். இந்த 2 மிஷின் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா 2027 வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இந்த ஹியூமனை வந்து நாங்க வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போவோம் இந்த கங்கன்யான் மிஷின் வழியா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ சொல்றேன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த வியோமுத்ரா அப்படின்ற ஒரு ஏஐ ரோபோட் வந்து கொண்டு போவோம்னு சொன்னேன்னா, அந்த படத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த ரோபோட். சரியா, அந்த ரோபோட்டை நாங்க எந்த ராக்கெட் வழியா பண்ண போறோம்னா வந்து இந்த LVM-3 அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ராக்கெட் வழியா தான் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். சரியா, அடுத்து வந்து மூணாவது விஷயம், இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சது. என்ன படிச்சிருப்போம் வந்து இஸ்ரோ இருப்பான் பாத்தீங்களா, இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்லாம் இருக்கும். இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து செய்யறது பில்ட் பண்றது வந்து இஸ்ரோ தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து 2022 சொல்லியிருப்பானா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆதித்யா மிஷினு, கங்கன்யான் மிஷினு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷின் இருக்கு. இந்த மிஷினோட வேலைக்கு நடுவில் வந்து என்னால வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து பில்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவனோட டெக்னாலஜியை வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 கம்பெனி யாரு, புரிஞ்சுச்சா? ரீசெண்டா நம்ம குடிச்சு படிச்சிருப்போம், இந்த மாதிரி வந்து 5 பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து பண்ணி தர போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ராக்கெட் கூட வந்து டிசம்பர் 2025 வந்து பண்ணி தர போறாங்க அப்படின்றதுக்காக இஸ்ரோ வந்து ஒரு 2 பேர் கூட சைன் பண்ணியிருப்பான். யாரு கூட? ஓகே, நானே சொல்லிடுறேன். அது யாரு கூடனா வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க கூடயும் எல்என்டி கூடயும் உங்க 2 பேர்த்து கூட இந்த 2 பேர் வந்து என்ன சொல்லியிருப்பானா 2022 சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி வந்து 5 பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து பண்ணி தரோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து எப்பக்குள்ள வந்து பண்ணி தரோம்னா வந்து இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து பண்ணி தரோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது பண்ணி தரோம் அப்படின்றத சொல்லியிருப்பானா இப்போ வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மூணாவது விஷயம். சரியா, அதாவது இப்போ வந்து பண்ணி தர போறாங்க, அது வந்து மூணாவது மிஷின். சரியா, அடுத்து வந்து நாலாவது மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே பிஎஸ்எல்வி ராக்கெட். இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வழியா வந்து நாங்க வந்து ஒரு 18 ஸ்மால் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறோம். அது மாதிரி வந்து இஓஎஸ், அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து N1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டையும் லான்ச் பண்ண போறோம். இது வந்து நாலாவது மிஷின் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அஞ்சாவது மிஷின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து யூஸ் பண்ண போறாங்க. இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வழியா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்து GISAT அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து நாங்க வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆறாவது மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே பிஎஸ்எல்வில 63 மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கும். அது வழியா வந்து TDS அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து நாங்க வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏழாவது மிஷின் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த SSLV ராக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா வந்து நாங்க வந்து ஸ்மால் சேட்டலைட்லாம் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பான். வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? மொத்தம் 7 மிஷின் இஸ்ரோ நாங்க வந்து மார்ச்குள்ள வந்து பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா, இந்த கோல் இந்தியா லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி படிச்சதுதான். என்ன சொல்றேன், ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா இந்த கோல் இந்தியா லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட MD ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க பேர் என்ன, சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் CMD வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர்
புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இந்த கோல் இந்தியா லிமிடெட்ல சேர்மனா வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து PM பிரசாத் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து ரீசெண்டா வந்து ரிட்டையர் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தவர், அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சனோஜ் குமார் ஜான்னு நினைக்கிறேன். சனோஜ் குமார் ஜா அப்படின்றது அவரோட பேரு. அவரை வந்து அடிஷனலா வந்து போட்டிருப்பாங்க. இந்த பருப்பு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இப்போதைக்கு வந்து நீ வந்து இதை வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லி வந்து சனோஜ் குமார் ஜாவை வந்து இந்த அக்டோபர்ல தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அக்டோபர்லயோ நவம்பர்லயோ வந்து போட்டிருப்பாங்க. இப்ப வந்து அவரை வந்து அடிஷனலா தானே போட்டிருந்தாங்க டெம்பரவரியா. இப்ப என்ன பண்றாங்க, அவங்கள தூக்கிட்டு ஒரு ஃபுல் டைம் எம்டியா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. அதாவது சிஎம்டியா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பி சாய்ராம் அப்படின்ற ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. அப்படின்றதான் விஷயம். இவர் வந்து எத்தனை வருஷம் வந்து இருக்க போறாருன்னா வந்து 2028 மார்ச் 31 முடியும் இவர் தான் இருக்க போறாங்க. அடுத்து வேற என்ன இவரை பத்தி சொல்லியிருப்பானா வந்து இவர் வந்து முன்னாடி என்னென்ன முன்னாடி வந்து என்னவா இருந்திருப்பாருன்னா வந்து 2 வேலை வந்து பண்ணியிருப்பாரு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெடோட சிஎம்டியா வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து இந்த சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து டைரக்டராகவும் இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து NCAER. அது என்னடா NCAERன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட எக்கனாமியை வந்து ரிசர்ச் பண்றது. சரியா? இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு, கூடுதா குறையுதா, கூடுச்சுன்னா வந்து எதுல வந்து கூடுது, அந்த மாதிரி ரிசர்ச் பண்றதா வந்து இந்த NCAR வேலை. இப்ப என்ன பண்றாங்க, இந்த NCAR 11th டைரக்டர் ஜெனரலா வந்து ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, சுரேஷ் கோயல் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க. இவர் வந்து யாரை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா, நம்ம பூனம் குப்தா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள தூக்கிட்டு தான் வந்து இந்த சுரேஷ் கோயல் வந்து வராங்க. எத்தனாவது டைரக்டர் முக்கியம், 11th டைரக்டர். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து இந்த NCAR இருக்கு பாத்தீங்களா, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க வந்து 1956ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இல்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வந்து ஒரு 12 சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொன்னேன், இந்த சுரேஷ் கோயலா, இவர் ஓகே. இப்ப வந்து இந்த டைரக்டர் ஜெனரலா இருக்காரு இந்த NCAR. இதுக்கு முன்னாடி வந்து என்னவா இருந்திருப்பாருன்னா வந்து நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து MDNCவா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? யார் இந்த சுரேஷ் கோயல்ன்றது தெரியணும். யாரை தூக்கிட்டு வராங்க, எத்தனாவதா வந்து வராங்க அப்படின்றது முக்கியம். ஓகே தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண, அந்த ரிப்போர்ட்ல வந்து யார் வந்து விடுறாங்கன்றது முக்கியம். வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த ரிப்போர்ட் வந்து விடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்காங்க, வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026 தான் இந்த ரிப்போர்ட்டோட பேரு. எத்தனாவது எடிஷன்ன்றது முக்கியம், 3வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னா வந்து என்னடா வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொல்லிடுறேன், அதை வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இன்இக்வாலிட்டியில வந்து, அதாவது இன்கம் இன்இக்வாலிட்டியில வந்து இந்தியா தான் வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ வந்து இந்தியால வந்து இன்கம் வந்து வருதா, ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு 100 ரூபா வருதுன்னா அதுல வந்து இந்த டாப் 10 இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்தியால வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதுல டாப் 10 பணக்காரங்க அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எவ்வளவு வந்து ஏர்ன் பண்றாங்கன்னா 58 ரூபா வந்து ஏர்ன் பண்றாங்க. மொத்தம் 100 ரூபால 58 ரூபா வந்து அவங்களே வந்து ஏர்ன் பண்ணிடுறாங்க. கடைசியா வந்து பாட்டம் 50 இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒன்லி 15 ரூபா தான் ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் இன்கம் வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா அதுல வந்து டாப்ல இருக்க 10 பேரே 58 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிடுறாங்க. பாட்டம்ல இருக்க 50 பேர் வெறும் 15 ரூபா தான் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவோட டோட்டல் வெல்த்னா வந்து இந்த சொத்து மதிப்பு, எப்படி சொல்றது, அவனோட சேவிங்ஸ், அவனோட ப்ராப்பர்ட்டி, அவனோட அசட்டு, இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து வெல்த்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட மொத்த வெல்த்ல டாப் 10% மட்டும் 65% வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் டாப் 1 இருப்பான் பாத்தீங்களா, அவன் மட்டும் 40% வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து ஓகே, இது வந்து இப்போ மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து 2014 இந்த கேப் வந்து இருந்துச்சு, 2024 இந்த கேப் வந்து மாறாம அப்படியே தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பான் வந்து இந்தியாவோட ஆவரேஜ் இன்கம் வந்து எவ்வளவு இருக்கும்னா வந்து, அதாவது ஒரு பர்சன் வந்து எவ்வளவு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்றாங்கன்னா வந்து 6200 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்றோம். அதே மாதிரி வந்து நம்மளோட வெல்த், ஒரு பர்சனோட ஆவரேஜ் வெல்த் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 28,000 யூரோஸ் வந்து இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து இந்தியால வந்து 100 உமன்ஸ் இருக்காங்கன்னா அதுல வெறும் 16 பேர் தான் வந்து வேலைக்கு போறாங்க. கரெக்டா சொல்லணும் வந்து 15.7% மட்டும் தான் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவா?
அடுத்து வந்து குளோபல் லெவல்ல வந்து வருவாங்க. குளோபல் லெவல்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து அதுலயும் இந்த மாதிரி வந்து டாப் 10% மட்டும்தான் வந்து 75%, அதாவது ஒரு 100 ரூபா வந்து மொத்தமா வந்து குளோபல் லெவல்ல ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுல வந்து 75 ரூபா வந்து டாப் 10% மட்டுமே ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுலயும் டாப் 1% வந்து மொத்த வெல்த்ல 37% வந்து இவனே வந்து வச்சிருக்காங்க. ஏர்ன் பண்றவங்கல்ல அந்த 75% சொன்னீங்கன்னா அது வந்து டாப் குளோபல் லெவல்ல வந்து இருக்க மொத்த வெல்த்ல டாப் 10% வந்து 75% வெல்த்தை வந்து வச்சிருக்காங்க. கடைசியா இருக்க பாட்டம் 50ல வந்து வெறும் 2% தான் வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் டாப் 1% வந்து 37% வந்து வெல்த்தை வந்து வச்சிருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த குளோபல் லெவல்ல இருக்க 0.001% இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கிட்டத்தட்ட வந்து 60,000 பேருக்குள்ள அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து மொத்த வெல்த்ல வந்து, அதாவது மொத்த வெல்த் இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாட்டம் 50 வந்து இவ்வளவு வந்து வெல்த் வந்து வச்சுப்பானா, சொத்து மதிப்பு வந்து வச்சுப்பானா, அந்த சொத்து மதிப்போட பாட்டம் 50ல இருக்கவங்களோட சொத்து மதிப்போட 3 மடங்கு வந்து இந்த 0.0001% வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே டேட்டாலாம்? அதாவது இன்இக்வாலிட்டி இன்னும் அப்படியே தான்ப்பா இருக்கு. குறையும் இல்ல, குறையும் நினைச்சோம், குறையவும் இல்ல, கூடிக்கிட்டு தான் போகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே தானே? யாருக்காச்சும் புரியாத மாதிரி இருக்கு? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நம்ம நபார்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நபார்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்கு கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க, ஒடிசா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவனுக்கு வந்து காசு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதை பாத்துக்கோங்க, இந்த நபார்டு இருப்பான் பாத்தீங்கன்னா, நபார்டு வந்து இது வரைக்கும் அந்த ஒடிசால இருக்க எந்த பப்ளிக் செக்டர் யூனிட்டுக்கு வந்து இது வரைக்கும் காசு வந்து கொடுத்தது இல்ல. அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எந்த கம்பெனிஸ்க்கு வந்து காசு வந்து கொடுத்தது இல்ல, லோன் மாதிரி வந்து கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒடிசால இருக்க ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து காசு வந்து தராங்க. எவ்வளவு தரான்னு பாத்துக்கோங்க, 1685 கோடி வந்து காசா வந்து தராங்க. யாருக்கு கொடுக்குறான்னு பாத்துக்கோங்க, ஒடிசா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க, 7.75% வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்ன கதைன்னா வந்து இந்த ஒடிசா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவனோட பிசினஸ் பண்றதுக்கு, அதாவது அந்த பவர் பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை பண்றதுக்கு வந்து பேங்க்ல இருந்து லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த லோனை வந்து இவங்களுக்கு வந்து 10%, 9% இந்த மாதிரி வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அங்க இருக்க பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பான் நபார்டு வந்து, அந்த காசை நான் தரேன், நீ என்ன பண்ற, அவன்கிட்ட வாங்கின லோனை வந்து நீ வந்து ரீபே பண்ணிடு. அதாவது இவன்ட்ட வந்து காசை வாங்கி லோன் வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஸ்வாப் வந்து பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க 900 கோடி வச்சு இவனோட ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நம்மளோட ஐசிஏஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும், அதே மாதிரி வந்து அர்ஜென்டினாவோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, உங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கும் பாத்துக்காங்க, 2025ல இருந்து 27 முடியும். இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, நம்மளோட அக்ரிகல்ச்சர் நாங்க வந்து என்னென்ன யூஸ் பண்றோம், ஏது எது யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்க, ஏது எது யூஸ் பண்றீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓ மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, நம்மளோட ஐசிஏஆரும் ஐஎன்டிஏ உங்க ரெண்டு பேர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சைன் பண்ணி ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்க அந்த அக்ரிகல்ச்சர் இருக்கும் பாத்தீங்களா, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, டிசம்பர் 17 வந்து எந்த டே வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னா, 22வது இன்டர்நேஷனல் டே டு எண்ட் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு டே வந்து அக்செப்ட் பண்றாங்க. எப்பல இருந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2003ல இருந்து வந்து இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஆந்திராவில் வந்து ஒரு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. பொன்ரு காடி, பொன்ரு தானே, பொண்டூரு காடி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு காடிக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு அது பேர் பார்த்துக்காங்க, கவுன்சில் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன், அதோட தேர்ட் செக்ஷன் வந்து நடந்திருக்கு. எங்க வச்சு நடந்திருக்கு வந்து மும்பை மகாராஷ்டிரா வச்சு நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன், சரியா, அதுல வந்து இந்தியாவில வச்சு தான் நடக்க போது. எத்தனை டீம்ஸ் வந்து கலந்துக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க, 16 மென்ஸ் 16 உமன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹரியானால பஞ்சுகோலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து 11th இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போது. எந்த தீம்ல வந்து நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, விக்யான்சி சாம்ருத்தி ஃபார் ஆத்ம நிர்பாரத்
ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு டீம் கீழே தான் நடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸும் அதே மாதிரி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டாலஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, புனேயை சேர்ந்தவங்க. உங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே?